சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் மற்றும் இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமை கொள்கின்றோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1889 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்துள்ளார். 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். குழந்தைகள் மீது அவர் கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாக மாமா நேரு என்றும், அவர் அரசியல் பங்களிப்பிற்காக பண்டித நேரு என்றும் அன்போடு அழைக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை மோதிலால் நேரு ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் மற்றும் அரசியல் தலைவர். தாயார் சுவரூப ராணி. இங்கிலாந்தில் உள்ள ஹாரோ பள்ளி மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்வி பயின்றார். இந்தியா திரும்பிய நேரு மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் முழுமையாக இறங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடியதால் தனது வாழ்நாளில் 9 முறை சிறைவாசம் அனுபவித்தார். 1929ஆம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் தலைமையில் பூர்ண ஸ்வராஜ் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1947 முதல் 1964இல் அவர் இறக்கும் வரை இந்தியாவின் பிரதமராக பணியாற்றினார். நவீன இந்தியாவின் அடித்தளத்தை அமைத்ததில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. உலக நாடுகளிடையே அமைதியை நிலைநாட்ட பஞ்சசீல கொள்கை மற்றும் அணிசேரா இயக்கத்தை உருவாக்கினார். 5 திட்டங்களை அறிமுகப்படுத்தி பெரிய அணைக்கட்டுகள், தொழிற்சாலைகள், IIT மற்றும் AIMS போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை தொடங்கினார். நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையான பெரிய அணைகளை நவீன இந்தியாவின் கோவில்கள் என்று அழைத்தார். சிறையில் இருந்தபோது அவர் எழுதிய புத்தகங்கள் உலக புகழ் பெற்றவை என்று கூறலாம். தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, அப்பா மகளுக்கு எழுதிய கடிதங்கள் போன்ற புத்தகங்கள் உலக புகழ் பெற்றவை. குழந்தைகள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பிய இவரது பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. புதுடெல்லியில் உள்ள இவரது நினைவிடம் சாந்திவனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவை பற்றிய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.